கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் நான் பேராயராக தெரிவு செய்யப்பட வேண்டும்? இந்த கேள்வி எனக்குள்ளே பல முறை நான் கேட்டு தெளிவு பெற்று, ஒருவேளை கடவுள் வாய்ப்பு தந்தால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் ஜெபத்தோடு சிந்தித்து வருகிறேன். அப்ப அதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அழைத்தவர் உண்மையில் அவர் என்னை தகுதிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நிர்வாக பொறுப்பிலே உனக்கு அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி சிலர் கேட்பார்கள். கோவை திருமண்டலமாய் இருந்த அந்த நாட்களிலே கர்த்தருடைய மாபெரும் கிருபை, நிர்வாக குழுவில் 3 முறை அந்த நிர்வாக அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்தார். மினிஸ்டீரியல் அண்ட் லிட்டரேச்சர் கமிட்டியிலே அங்கமாக இருக்க கர்த்தர் 2 முறை எனக்கு கிருபை செய்தார். மின்டஸ் கமிட்டியுடைய கன்வீனராக பொறுப்பேற்று கடவுளுடைய ஊழியத்தை செய்யும்படியான வாய்ப்புகளை தேவன் எனக்கு அந்த நாட்களே தந்தார். அது மாத்திரமல்ல, ஒதுக்கப்பட்ட சமூகமாகிய டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மக்கள் மத்தியிலே ஒரு ஊழியத்தை துவங்கும்படியான வாய்ப்பை தந்து அது இந்த நாளில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், ஈரோடு, சேலம், திருப்பூர் என்று முதல் முறையாக பிரிக்கப்பட்ட பொழுது நிர்வாக செயலராக பொறுப்பை எனக்கு தந்தார்கள். அதற்கு பிறகு அதை மாற்றி ஈரோடு, சேலம், திருமண்டலம் என்று உருவான அந்த நாட்களிலே கடவுளுடைய மிகப்பெரிய கிருபையினாலும் உங்கள் ஆதரவினாலும் முதல் வைஸ் பிரசிடென்டாக கடவுள் எனக்கு வாய்ப்பை தந்தார். சிறப்பாக அந்த பணிகளை செய்ய 2 ஆண்டுகள் செய்ய கடவுள் எனக்கு கிருபை செய்தார். மாத்திரமல்ல, முதல் பேராயர் தெரிவு பட்டியலிலே தெரிந்தெடுக்கும்படியான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். இப்போதும் உங்கள் முன்பாக நிற்கிறேன். இது என்னுடைய திறமையோ அல்லது என்னுடைய தாளந்தோ அல்ல, கடவுளுடைய சுத்த கிருபை, உங்களுடைய ஆதரவு. இந்த 2வது பேராய தேர்தலிலும் அந்த ஜெபத்தோடு போட்டியிடுகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் என்னை நீங்கள் தெரிவு செய்தால் உங்களில் ஒருவனாக உங்களோடு இணைந்து பணியாற்ற நான் காத்திருக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.